ஆண்டிப்பட்டி கிராம இரவு நேரத்துல மாமனார் ஒருத்தவர் நல்ல வெடக்கோழியா பிடிச்சு நடந்து வந்துட்டு இருந்தாரு. ஆமா மருமகளே, மருமகளே கொஞ்சம் வெளியே வரியா? ஆமா மருமகளே. மாமா, என்னங்க மாமா இந்நாத்துல கோழியை போய் வாங்கிட்டு வந்துருக்குறீங்க? சரி சரி, மூடி வைங்க, காலையில ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். என்ன இப்பெல்லாம் நம்மளால முடியாது மாமா, மூடி வச்சுட்டு போங்க, காலையில சமைச்சுக்கலாம். முடியவே முடியாதுமா. எனக்கு ராத்திரியானா கோழி குழம்பு சாப்பிடாம இருக்கவே முடிய மாட்டேங்குது வர வர. நீ என்ன பண்ணுற, இப்போவே இந்த கோழி அரிஞ்சு குழம்பு வச்சு கொடுத்துருக்கன்னு மாமாக்காக இதை கூட பண்ண மாட்டியா என்ன? எனக்காக பண்ணி கொடுத்துரு. எனக்கு நாட்டுக்கோழி சுவைதான் உயிரே. அப்படிங்களா மாமா? சரி சரி, இருங்க, கொஞ்ச நேரத்தில் இந்த கோழி அரிஞ்சு உங்களுக்கு நான் குழம்பு வச்சு கொடுத்துட்றேன். கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க மாமா. யாயா, எந்த நேரத்தில் கோழியை வாங்கிட்டு வந்துட்டு அவளை போட்டு உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கிற? கொஞ்சம் அறிவு இருக்கா இல்லையாயா உனக்கு? இது வயசாக ஆக மூளையும் மழுங்கிக்கிட்டே வருதா என்ன உனக்கு? கோழி வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு திங்கிற நேரமா? ஒன்று காலையிலையாவது வச்சு கொடுன்னு கேட்க வேண்டியதானே? இந்நேரத்தில் வச்சுக்கிட்டு அவளை இம்சை பண்ணிக்கிட்டு இருக்க. இதா பாரு, இது என் மருமகிட்ட தானே கேட்டேன், வாங்கிட்டே வச்சு கொடுன்னு கேட்டேன். உன்னை ஏதாவது தொல்லை பண்ணேன்னா என்ன? என் மருமக எனக்கு செஞ்சு கொடுத்துக்குவா, நீ கிளம்பு. மாமா, அவங்க கேட்குறாங்க, நீங்கள் வாங்க சாப்பிடுங்க. குழம்பு கொதிச்சிருச்சு, நல்லா நல்லா கறியை சூடாக இருக்குது. அப்போ சாப்பிட்டாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். உட்காருங்க மாமா. அங்கே இருந்த வீரேந்திர ராத்திரி நேரத்தில் சூடாக கொதிக்க கொதிக்க நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆகா, என்ன ருசி ருசிக்குது தெரியுமா? நாட்டுக்கோழி குழம்புனா குழம்புதாம்மா. உன் கைப்பக்கத்தில் சாப்பிட்றது இன்னும் ருசியாக இருக்குது கண்ணு. ஒரு வழியாக காலையிலேயே விடிஞ்சுது. அடுத்த நாள் ராத்திரியும் கூட அவளோட மாமனார் கோழியோட வந்துக்கிட்டு இருந்தாரு. மருமகளே, மருமகளே, இன்னைக்கு ஒரு கோழி பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன், வாமா குழம்பு வைக்கணும்ல. மாமா, என்ன இது தினம் தினம் ஒரு கோழி கொண்டு வரீங்க? இதை எங்கேருந்து மாமா பிடிச்சிட்டு வரீங்க? நான் கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் வேலைக்கு போனால் உங்களுக்கு சம்பளமும் 1000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. இந்த கோழியோட விலை மட்டுமே 1500 இருக்குமே. அப்போ எப்படி மாமா அந்த கோழியை தினமும் வாங்கிட்டு வரீங்க? கேள்வியெல்லாம் கேட்டா நம்மளால சாப்பிட முடியாதுமா. நீ போய் குழம்பு வை போ. அடாடாடா, எப்போ பார்த்தாலும் என்னையா இதே பொழப்பா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறியா? தின்னிக்கிட்டே இருக்காதையா, வயசாயிருச்சுல, கறியெல்லாம் அளவாக சாப்பிடணும் பார்த்துக்க. இப்படி தினமும் ராத்திரி ராத்திரி குழம்பு வைக்க சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற இருந்தாலும் என்னன்னு சொல்ல முடியும்? ஊரில் இருக்கவங்களாம் பார்த்தா என்னெல்லாம் பேசுவாங்க? ராத்திரி நேரத்தில் இந்த கிளவி வீட்டில் குழம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்கு, ராத்திரி தான் ஆக்கி திங்கிறாளுக்கு தெரியாமல் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? எவ என்ன நினச்சா எனக்கு என்ன? எனக்கு என் வயிறு பசியாருனா போதும், கிளம்பு போ நீயே. இந்தாங்க மாமா, உட்காந்து சாப்பிடுங்க. நல்லா கோழி குழம்ப ருசிக்க ருசிக்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. என்னது, இவர் மேலே சந்தேகமாக இருக்குதே. இவர் எப்படி தினமும் கோழி பிடிச்சிட்டு வந்து சாப்பிட்றாரு? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நாளைக்கு இவர் வரதுக்கு முன்னாடியே அவர் வர பாதையில் போய் நின்று அவர் என்னதான் பண்ணுறாருன்னு பார்க்க, பார்த்தா இவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியும். அன்னைக்கு அவங்க மாமனார் வர்றதுக்கு முன்னாடி அவ போய் நேராக பாதையில் நின்றுக்கிட்டா. அவங்க மாமனார் என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்காக. அவர் நேராக வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போனாரு. இதை அவ கவனிச்சுக்கிட்டே இருந்தா. அட மாமா, என்ன நேராக இங்கிட்டு வராமல் அங்கிட்டு ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாரு. சுடக்கூடாது, போய் பார்ப்போங்க. அட, இந்த நேரம் யாரும் இல்லை. இப்போன்னு பார்த்து நல்லா வெடக்கோழியாக தூக்கிட்டு ஓடிட வேண்டியதான். நம்ம மருமகிட்ட கொடுத்தா குழம்பு வச்சு கொடுத்துருவா, சீக்கிரம் எடுத்துட்டு ஓடிடுவான். யாராவது பார்த்தா பிரச்சனையாகி போயிடும். அட கடவுளே, இவர் இங்கே தான் தினமும் கோழி திருடிட்டு வராரா? நான் கூட வாங்கிட்டு வந்ததா சமைக்க சொல்றாருன்னு பார்த்தா தினமும் கோழி திருடிட்டு வந்தெல்லாம் சமைக்க சொல்றாரு. இப்படி ஊரா வீட்டில் இருக்கிறது எடுத்துட்டு வந்து தினமும் குழம்பு வைக்க சொல்லிக்கிட்டு இருக்காரு இவரு. இவருக்கு என்ன ஆசையோ பிடிச்ச. மருமகளே, மருமகளே, கொஞ்சம் வெளியே வாமா. என்னங்க மாமா? ஓஹோ, கோழி வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? சரி சரி, நீங்க கேட்க வேணாம், நானே குழம்பு வச்சு தரேன், உட்காருங்க. நான் கேட்காதக்கு முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டேன், என் மருமகனா மருமக தான். சரிம்மா, குழம்பு வச்சு கொடு. அவளும் குழம்பு வச்சு மாமனாருக்கு கொடுத்தா. மாமா, இந்தாங்க, நல்லா உட்காந்து சாப்பிடுங்க. ஐயோ, இம்புட்டு காரத்தை போட்டு வச்சிருக்கிறாளே. ஏமா, இது குழம்பா இல்ல மிளகா தண்ணியா? என்னம்மா இது இம்புட்டு காரத்தை போட்டு வச்சிருக்கிற? எப்பவும் நல்லா தானே செஞ்சுக்கிட்டு இருப்ப, இன்னைக்கு ஏன் இவ்வளவு மோசமா இருக்குது? உப்பு மிளகாவெல்லாம் இவ்வளவு தூக்கி போட்டு வச்சிருக்கிற? அது ஒன்றும் இல்லைங்க மாமா, திருட்டு கோழினால காரம் உப்பெல்லாம் கூட போட்டாதான் அடுத்த தடவை அதை எடுக்கக்கூடாதுன்னு புத்தி வரும். அதுக்காக தான் மாமா அப்படி போட்டேன். தினம் தினம் எனக்கு கோழி திருடிட்டு வரது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு நான் கண் கூடவே பார்த்துட்டேன். அத்தைகிட்ட சொன்னால் எவ்வளோ சங்கடப்படுவாங்க. ஏன் மாமா இப்படி பண்ணுறீங்க? நம்மளாம் உழைச்சி சாப்பிட்றோன்னு பேர் வாங்கி வச்சிருக்கோம் வெளியே, இப்படி திருடியா சாப்பிட்றது?
ஐயோ கண்ணு அத்தைட்டெல்லாம் சொல்லிடாதம்மா. அத்தைட்ட தெரிஞ்சா அவ பயங்கரமா சண்டை போடுவா பார்த்துக்க. போய் எடுத்தவங்கிட்ட போய் சொல்லியே வந்து மானத்தை வாங்கிடுவாம்மா. வேணாம்மா, தயவு செஞ்சு மன்னிச்சிடு. இனிமேல் எப்போவும் அப்படி திருட மாட்டேன். சரிங்க மாமா, இனிமே இந்த மாதிரி திருட்டு வேலையை வச்சுக்காதீங்க. வேணும்னா உங்கள்கிட்ட காசு கொடுத்து வாங்கிட்டு வாங்க. அப்ப சாப்பிட்டாதான் நமக்கு உடம்புல செரிக்கும், சரியா? ஒரு வழி அவங்க மாமனாரும் திருந்தினாரு. அதுக்கப்புறம் இருந்து வர்றப்ப வெறும் கையை விசித்தா வருவாரே தவிர எந்த நாட்டுக்கோழியும் கையில பிடிச்சிட்டு வர மாட்டாரு. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம குட்டி கார்ட்டூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.